ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் அடுத்த கட்டத்துக்கு நகரப்போகிறது. புதிய திருப்புமுனைக்கு போகப் போறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் புரட்சிகர காவல் படை தெரிவித்திருக்கிறாங்க. அவங்க ஒரு அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இனி ஈரானுடைய தாக்குதல்களில் 60% அமெரிக்காவை நோக்கித்தான் இருக்கப் போகிறது. அமெரிக்காவுடைய தளங்களை இலக்காக வைத்து, அமெரிக்க நாட்டை இலக்காக வைத்து நாங்கள் தாக்குதல் நடத்தப் போகிறோம். எங்களுடைய முதன்மையான எதிரி அமெரிக்கா தான். ஏனையவற்றில் நாங்கள் இனி கவனம் செலுத்துவதை விட அமெரிக்காவை தாக்குவதைத்தான் நாங்கள் கவனம் செலுத்தப் போகிறோம். எப்படியான தாக்குதல் நடத்தினாலும், என்ன வகையான தாக்குதல் திட்டங்களை, வியூகங்களை வகுத்தாலும் எங்களுடைய சிந்தனையில் இலக்காக இருக்கப் போவது அமெரிக்கா தான். இனி இந்த தாக்குதல எப்படியான இழப்புகள், சேதங்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. இதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் புரட்சிகர காவல் படையினுடைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார். அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்கிறாங்க, ஈரான் முழுமையான பலத்தோடு இருக்கிறது, முழுமையான தாக்குதல் திறனோடு இருக்கிறது. அமெரிக்கா எப்படி இதுக்கு முகம் கொடுக்க போறாங்க? இந்த தாக்குதல் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தால் இந்த உலகம் மிகப்பெரிய இழப்புகளையும், சேதங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாத துயரங்களையும் சந்திக்கும் அப்படி என்று சொல்லியிருக்கிறாங்க.